10 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கு சொந்தக்காரர் முகேஷ் அம்பானி. ஒரு வருடத்திற்கு 20 முதல் 30 கோடி லாபம் மட்டுமே எடுக்கிறாரு தன்னோட தொழில்ல. அம்பானி இருக்கிற இதே நாட்டுல தான் நாமளும் இருக்கோம். ஆனா நம்மளோட ஆவரேஜ் சேலரி ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் தான் வருது. அதாவது மாதத்திற்கு 8000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை தான் இருக்கு. முகேஷ் அம்பானி இவ்ளோ பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறதுக்கு அவருடைய அப்பா திருபாய் அம்பானி தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா, திருபாய் அம்பானிக்கு அவங்க அப்பா எதுவும் காசு சேர்த்து வைக்கல. அவரே தான் தன்னுடைய வாழ்க்கைய மாத்தினாரு. பல கோடிகளுக்கு அதிபதியும் ஆனாரு. திருபாய் அம்பானி மட்டும் இல்ல, இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்கிற பல பிரபலங்கள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க தான். இந்த வரிசையில வாரன் பஃபெட், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கோப் இருக்காங்கன்னா ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. இப்படி சாதாரண குடும்பத்துல பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதி ஆனவங்க நமக்கு உதாரணமா இருந்தாலும் நம்ம ஏன் இன்னமும் வேலையை தேடிக்கிட்டே இருக்கோம்? ஒரு தொழிலதிபர் ஒரு வருடத்திற்கு 1 கோடி சம்பாதிக்கிறாருன்னா அதே பணத்தை ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க சம்பாதிக்க 10 வருஷம் ஆகும். ஒரு ஆசிரியருக்கு 15 வருடம் ஆகும். 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண பையனுக்கு 30 வருஷம் ஆகும். இதை எதுக்கு இப்ப சொல்றேன்னா, டைம் ஈக்குவல் டு மணி. இதை நீங்க மறந்துடவே கூடாது. ஒரு கம்பெனில வேலை பாக்குறவரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னா எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? அவரு சேர்த்து வைத்த பணத்தை எத்தனை நாளைக்கு செலவு பண்ண முடியும்? தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் வெல்த். பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க செல்வந்தர் கிடையாது. அப்போ எது செல்வம்? பணக்காரராக என்ன செய்யணும்? பணக்காரர்கள் எப்படி சிந்திப்பாங்க? கோடீஸ்வரர்கள் சாகுற வரைக்கும் பணத்துக்காக ஓடிட்டே இருப்பாங்களா? பணம் சேர்க்கிறதால மட்டும் பணக்காரன் ஆகிட முடியுமா? இப்படி உங்களுக்குள்ளயும் கேள்விகள் இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வாணி, இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது பணத்தை பற்றின உங்க கண்ணோட்டமே மாறிடும். இன்னைக்கு நம்ம 2 வெவ்வேறு மனிதர்களோட கதைய பார்க்க போறோம். 2 அப்பாக்களோட கதை. ஒன்று, பல பட்டங்களை பல சர்டிபிகேட் வச்சு இருக்கிற ஒரு ஏழை அப்பா. இன்னொரு பக்கம் ஹை ஸ்கூல் கூட தாண்டாத ஒரு பணக்கார அப்பா. ஒரு அப்பா பணத்தை பற்றின தவறான புரிதலோடு கடனாளியா வாழ்றாரு. இன்னொருத்தர் தன்னுடைய பேங்க்ல இருக்க பணம் காணாமல் போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சந்தோஷமா வாழ்றார். பணக்கார அப்பா செல்வத்தை எப்படி சேர்க்கிறது, சேர்த்த செல்வத்தை எப்படி கையாளுவது, அந்த பணத்தால நமக்கு கிடைக்கும் சுதந்திரம் என்னன்னு 2 பசங்கள்கிட்ட சொல்ற கதை தான் இது. லெசன் 1. ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணத்திற்காக வேலை செய்வார்கள். பணக்காரர்களுக்கு பணம் வேலை செய்து கொண்டிருக்கும். ஒரு ஏழை பையன், அவன் பேரு ரயான். ரயானோட ஃப்ரெண்ட் மைக்கேல். மைக்கேல் ஒரு பணக்கார தந்தையோட பையன். அந்த பணக்காரரின் கம்பெனில தான் ரயான் வேலை செய்யறான். ஒரு வார சம்பளம் ரயானுக்கு 1000 ரூபாய் தான். அதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். ரயானுக்கு மனசுக்குள்ள 2 கேள்வி. இந்த 1000 ரூபாய்க்காக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டே இருக்கணுமா? இந்த வேலை பார்க்கறதால என்னுடைய வறுமை போயிடுமா அப்படின்னு. இந்த கேள்வி ரயானோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ரயான் மைக்கேலோட வீட்டுக்கு போன போது அந்த பணக்கார தந்தையிடம் ஒரு கேள்வி கேக்குறான். பணம் சம்பாதிப்பது எப்படின்னு. அதற்கு அந்த பணக்கார தந்தை என்ன சொன்னாருன்னா, வாழ்க்கையில பல நேரம் கஷ்டங்கள் இருக்கும். பல பேர் கைவிட்டுருவாங்க. சில பேர் சண்டை போடுவாங்க. வெகு சிலர் மட்டும்தான் பாடத்தை கத்துப்பாங்க, கடந்தும் போவாங்க. வெகு சில பேர்ல பெரும்பான்மையான மக்கள் பண பற்றாக்குறையினால தன்னுடைய வேலையை விட்டுடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்த கத்துப்பதுதான் தன்னுடைய செல்வமா நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், ஆர்வமும் இருந்திருக்கும். அதை கத்துக்கிட்டா அவங்க வருமானமும் கூடும். ஆனா நேரம் இல்லன்னு சொல்லி அதை தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி தட்டி கழிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. எப்ப கேட்டாலும் அடுத்த மாதம் கத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நீ ஒரு பணக்காரன் ஆகணும்னா முதல்ல பணக்காரர்களை போல சிந்திக்க பழகணும். முதல்ல நம்மள மாட்ட வைக்கிற பொறி எது தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணம் சம்பாதிக்க நம்ம இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்ற பின்பத்தை உருவாக்குறது தான். ஜாப் செக்யூரிட்டின்ற பேர்ல நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில நிரந்தரமான வேலையை தேட வைக்கிறது. வருஷத்துல 3 வார வெக்கேஷன், 60 வயதுக்கு மேல பென்ஷன், இதெல்லாம் உங்களை சிக்க வைக்க கூடிய பொறின்னு சொன்னா இங்க பல பேருக்கு கோபம் தான் வரும்.
நாம நடுத்தரத்திலேயே இருக்கிறதுக்கு காரணம் இந்த பயமும் பேராசையும் தான். இந்த பணம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்ற பயத்துலதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கொஞ்சம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் நமக்கு எதுலலாம் பேராசை இருந்துச்சோ அந்த தேவையில்லாததையெல்லாம் வாங்கி குவிக்கிறோம். அதனால மறுபடியும் நமக்கு பண பற்றாக்குறை வருது. இந்த செலவுக்காகவே நாம கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கோம். புது கார், புது பைக், புது மொபைல், புது வீடு, இந்த மாதிரி நம்ம வரவுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதையே மறுபடி பண்றதாலதான் அப்படியே இருக்கும்னு பணக்கார அப்பா சொல்றாரு. இந்த பசங்களோட 9 to 5 ஜாப் மென்டாலிட்டியை உடைக்க நீங்க ஏன் கிட்ட பணக்காரன் ஆகக்கூடிய பாடங்களை கத்துக்கலாம். இந்த பணக்கார தந்தை ரயான் மற்றும் மைக்கேல்கிட்ட சொல்றாரு. ரயானும் மைக்கேலும் ஒத்துக்கிறாங்க. ரயான் தன்னுடைய ஏழை அப்பாட்ட சொல்லாம தொடர்ந்து வேலை பார்க்கறான். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது 2 காமிக் புக் கீழே கிடக்கிறத பாக்குறான். அவனுக்கு தெரியுது இது ரொம்ப பழைய காமிக் புக்குன்னு, இதை படிக்க நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்கன்னு. அது போல இது விற்பனையிலையும் இல்லைன்னு தெரியுது. அதனால அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு சின்ன புத்தக ரூம்ல இந்த காமிக் புக்கையும் வச்சு ஒரு குட்டி நூலகத்தை தொடங்குறான். அவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றான், என்னுடைய லைப்ரரிக்கு வாங்க, என்னுடைய லைப்ரரியில காமிக் புக் இருக்குதுன்னு. ஒரு வாரத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும்னு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தங்கச்சிய நீ சும்மா லைப்ரரியில உட்காரு, உனக்கு ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் தரேன்னு சொல்றான். இப்ப ரயானும் மைக்கேலும் பணத்திற்காக உழைக்காம பணத்தை அவங்களுக்காக உழைக்க வைக்கிறாங்க. கீ லெசன்: வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒரு தற்காலிக தீர்வா இருக்கலாம். அதிகமா சம்பாதிக்கிறது, அப்படி அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க செலவுகளையும் அதிகரிப்பீங்க. அது மனித இயல்புதான். பயமும் பேராசையும் தான் நம்மள ஆட்டி படைக்குது. ஒரு தடவை இந்த எலி பொறியில மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம்தான், ஆனா முடியாததில்லை. லெசன் 2: Why teach financial literacy? நீங்க எவ்வளவு வருமானத்தை ஈட்டுகிறீர்கள் என்பது இங்கு முக்கியமில்லை, எவ்வளவு உங்களிடம் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியம். நிறைய மதிப்பெண் எடுத்தா பணக்காரர்கள் ஆகலாம்ன்றது முட்டாள்தனம். நம்ம மக்கள் எல்லாருக்குமே கல்வி அவசியமான ஒண்ணு. கல்வி இல்லாம ஜெயிச்சவங்க 10 பேருன்னா, ஆனா கல்வியினால ஜெயிச்சவங்க தான் இங்க 1000 பேர் இருக்காங்க. கல்வி ஒரு அடிப்படையான தேவை, ஆனா கல்வி மட்டுமே உங்களை பணக்காரன் ஆக்காதுன்றத புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்கிறோம், ஆனா அந்த பணத்தை எப்படி கையாளணும், எப்படி அதிகப்படுத்தணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்தணும், இந்த மாதிரி எதையும் நம்ம ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த ரேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல நம்ம அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அசெட்ஸ் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரும், லயபிலிட்டி உங்களுக்கு செலவை இழுத்து விடும். இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பணம் வருது, இன்கம். நீங்க செலவு பண்றதுனால உங்க பணம் வெளியே போகுது, எக்ஸ்பென்ஸ். அதுவே உங்க செலவை கம்மி பண்ணிட்டு உங்க அசெட்ஸை உருவாக்குனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரும். ஆனா நம்மள முக்கால்வாசி பேர் அசெட்ஸ் உருவாக்குவதற்கு பதிலா செலவு பண்றதுலதான் குறியா இருப்பாங்க. அசெட்ஸோட கேஷ் ஃப்ளோ இப்படிதான் இருக்கும், அதே லயபிலிட்டி இப்படி இருக்கும். பணக்காரர்கள் அசெட்ஸை உருவாக்குவாங்க, ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அசெட்ஸ் நினைச்சு லயபிலிட்டியை உருவாக்குவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க பெரிய வீடு கட்டி அதற்கு 15 வருடத்திற்கு கடனையும் கட்டி நீங்க வசிச்சீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வரப்போறது இல்லை. அப்படின்னா அது லயபிலிட்டி. அதுவே மக்கள் நிறைய நடமாடும் இடத்துல இல்ல நல்ல வளர்ச்சி அடைந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா அது அசெட்ஸ். அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். ஒரு லக்ஸரி கார் வாங்கி 15 வருடத்திற்கு இஎம்ஐ கட்டி உங்க சொகுசுக்காக கார் வச்சிருக்கீங்கன்னா அது லயபிலிட்டி. அதுவே ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சீங்கன்னா அதுல இருந்து வருமானம் வரும், அது அசெட்ஸ். ஏழை மக்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, சம்பாதிப்பாங்க, அதை வாழ்றதுக்காக மட்டுமே செலவு பண்ணுவாங்க. ஃபுட், டாக்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், ஹவுஸ். இதுல என்ன சோகம்னா, படிப்பிற்கும் மருத்துவ செலவுக்கும் கூட அவங்கள்ட்ட பணம் இருக்காது. ஒரு நடுத்தர மக்களோட பண ஓட்டம் இப்படிதான் இருக்கும். ஏழை மாதிரி தான் என்ன கொஞ்சம் அதிகமா சம்பாதிப்பாங்க. ஏழை மக்கள் மாதிரி அவங்களுக்கும் செலவுகள் இருக்கும். என்ன ஹோம் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன், இப்படி சொல்லிட்டே போலாம்.
பணம் சம்பாதிக்கிறதே வாழ்றதுக்காக தான், செலவு பண்றதுக்காக தான். நான் ஏன் சேர்த்து வைக்கணும்? நான் ஆசைப்படுற பொருளை கூட வாங்க முடியலன்னா எதுக்கு நான் சம்பாதிக்கணும்? வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும். இதைத்தான் ஸ்லோகமாவே வச்சிருப்பாங்க. நான் அப்ப சொன்ன மாதிரிதான் தனக்காக வீடு வாங்குறது, தனக்காக காரு வாங்குறதெல்லாம் சொத்து நினைச்சுப்பாங்க. அசட்ஸ் எப்பவுமே நமக்கு வருமானத்தை ஈட்டி தரும். ஒரு வீடு வாங்கி 15 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை வித்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செலவு பண்ண பணத்தை விட கம்மியா தான் அந்த வீட்டை விற்க முடியும். ஆனா நிலம் அப்படி இல்ல, அது சொத்து தான். ஆனா விற்றாதான் காசு கிடைக்கும். அதே போலதான் காரும். காரை நீங்க எப்போ வித்தாலும் நீங்க வாங்கின ரேட்டுக்கு விற்க முடியாது. அப்படி இருக்கும் போது அது எப்படி சொத்தாகும்? பணக்காரர்களோட கிளாஷ் ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். செல்வந்தர்களோட வருமானம் அசட்ஸ்ல இருந்துதான் வரும். பங்கு சந்தையில இருந்து வாங்கின ஸ்டாக்ஸ்ல இருந்து வர்றது, அவங்க வச்சிருக்கும் பில்டிங்ல இருந்து வாடகை வரும், தொழில்ல இருந்து வருமானம் வரும். ஏழைகள் எப்பவுமே லயபிலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணக்காரர்கள் எப்பவும் அசட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மேலும் பணக்காரர் ஆவாங்க. நம்மள பல பேருக்கு வேலை செய்யறது தான் பிடிச்சிருக்கும். அப்போ அவங்களாலலாம் அசட்ஸை உருவாக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லயபிலிட்டியை குறைச்சிக்கிட்டு, உங்க செலவுகளை குறைச்சி, உங்க சொகுசுக்காக வாங்குற கடனை குறைச்சிக்கிட்டு பணத்தை அசட்ஸ பில் பண்ண பயன்படுத்துங்க. பணத்தை சேர்த்து வைத்து பங்குச்சந்தையில போடுங்க. அதிலிருந்து வரும் பணத்தை டிவிடெண்ட்ல போடுங்க. ஹோம் லோன், கார் லோன் எதுவும் வாங்காம அந்த பணத்தை பிசினஸ்ல முதலீடு பண்ணுங்க. தொழில்ல இருந்து வரும் பணத்தை செலவு பண்ணாம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாடகை வர மாதிரி பண்ணுங்க. இத பண்ண 5 வருடமானாலும் பரவாயில்ல. கீ லெசன்: பணத்தை சம்பாதிக்கிறத விட உங்களிடம் பணம் எவ்வளவு இருக்குன்றதுதான் இங்க முக்கியம். உங்க வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய அசட்ஸுக்கும் உங்க செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய லயபிலிட்டிக்கும் வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். பணக்காரர்கள் அசட்ஸ பில் பண்ணுவாங்க, நடுத்தர மக்கள் அசட்ஸ் நினைச்சு லயபிலிட்டிய பில் பண்ணுவாங்க. லெசன் 3: மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அப்ப சொன்ன மாதிரிதான் பணக்காரர்கள் அசட்ஸ தான் பில் பண்ணுவாங்க. ஒரு நபர் சேல்ஸ்மேனா இருந்தாரு. அவர் சம்பாரிச்ச பணத்தை ஒரு அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அதனுடைய விளைவா அவர் சம்பளத்தை விட உயர்வா அவரோட அபார்ட்மெண்ட்ல இருந்து வருது. உங்க அசட்ஸ் எதுவா வேணும்னா இருக்கலாம். வருமானம் ஈட்டி தரக்கூடிய காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸா இருக்கலாம், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடிய வெப்சைட்டா இருக்கலாம், உங்களுடைய பிரசன்ஸ் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கலாம், உங்க சந்தோஷத்துக்காக வீடியோ போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனலா கூட இருக்கலாம். ஒரு தடவை உங்க அசட்ஸ்ல இருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பணம் நிறைய பணத்தை ஈர்க்க தொடங்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்தா சுதந்திரமா இருக்கலாம். உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு அசட்ஸும் ஒவ்வொரு தொழிலாளி மாதிரி. நீங்க லக்ஸரியா இருக்க அவங்க உழைப்பாங்க. கீ லெசன்: நடுத்தர மக்கள் பணம் சம்பாதிக்க வேலை தேடுவாங்க. பணக்காரர்கள் பணம் சம்பாதிச்சு கொடுக்கிற பணத்தை வைத்து மேலும் பணக்காரர் ஆவார்கள். பணக்காரர்கள் தொழில் முனைவோரா முயற்சிப்பாங்க. அந்த தொழிலுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குவாங்க. அவங்க பிரசன்ஸ் இல்லைன்னாலும் அந்த பிசினஸ் நடக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். இது போன்ற வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.